என் தங்கமே, உன் பக்கத்து வீட்டில் இருக்கும் இந்த ஒரு நபர் உனக்கே தெரியாமல் உன் வீட்டிலிருந்து ஒரு பொருளை எடுத்துச் சென்று விட்டார். நிச்சயமாக இந்த பொருளை என்னவென்று நீ பார்க்க வேண்டும். அவனின் போக்கு சரியில்லை. இவர் உன்னை சுற்றி சுற்றி வருகிறாரே, எதைத்தான் செய்கிறார் உன் வாழ்க்கையில் என்று உன் தாயானவள் எனக்கு சந்தேகம் வந்த பிறகு சில நாட்களாகவே அவரை நான் பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன். தொடர்ச்சியான சில விஷயங்களை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியான சில விஷயங்களை உனக்கு எதிராக செய்து கொண்டிருக்கிறார்கள். உன் வீட்டை தேடி உனக்கென வருகின்ற ஒவ்வொரு உதவிகளையும் உனக்கு கிடைக்க வராமல் தடுத்து நிறுத்துகிறார்கள். இது எப்படி அம்மா சாத்தியம்? எனக்கு உதவி செய்ய வருகின்றவர்கள் இவர்கள் சொன்னால் கேட்டு விடுவார்களா என்று நீ கேட்கலாம். நான் சொல்வதை கேட்டால் உனக்கு புரியும். என் குழந்தையே, உன்னுடைய வீட்டிற்கு வரக்கூடியவர்களிடத்தில் உன்னை பற்றி, உன்னுடைய நிலையை பற்றி தவறான கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். அதாவது அவர்களை நம்பும்படியான கருத்துக்களை இவர்கள் முன்வைக்கிறார்கள். அப்படியெல்லாமும் இவர்கள் இந்த காரியத்தை செய்யும் பொழுது அவர்களும் அதை முழுக்க முழுக்க நம்பி உன்னுடைய உண்மையான நிலையை தெரிந்து வந்தவர்கள் அவர்கள் சொல்கின்ற போலியான விஷயங்களை நம்பி உனக்கு உதவி செய்ய மறந்து செல்கிறார்கள் அல்லது மறுத்து செல்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க இனி கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருக்கின்ற இந்த காலம் இனி எல்லா நாளும் உனக்கு நான் மதிப்பை கொடுக்க வேண்டும் அல்லவா? இந்த வராகியானவள் உன்னோடு நான் நிற்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த காலம் அத்தனையிலும் உனக்கும் ஒரு நல்லது நடக்க வேண்டும். இதில் அம்மா முழுக்க முழுக்க தெளிவோடு இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சொல்ல நினைக்கும் இந்த நேரம், இந்த விஷயங்களை எல்லாமும் நான் சொல்ல வேண்டி முடிவு செய்கின்ற இந்த நேரம், ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகுதியான சோதனைகளை தழுவி நிற்கின்றது. மிகுதியான கஷ்டங்களையும் காயங்களையும் அது தழுவி நிற்கின்றது. இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் தெரிந்து புரிந்து கொள்ளும் பொழுது நாம் என்ன சொல்ல நினைக்கிறோம் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை நினைத்து இனிமேலும் என் குழந்தை கலங்காதே. உன்னை சுற்றி நடக்கின்ற பல உண்மைகளை உனக்கு சொல்லத்தான் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு நான் உறுதுணையாக நிற்கத்தான் வருகின்றேன். உன் வீட்டிற்கு வருகின்றவர்களை நீ கவனிக்கிறாயோ இல்லையோ, நான் சரியாக கவனிக்கிறேன். இவர்கள் யார்? எதற்காக மீண்டும் மீண்டும் உன் இல்லத்திற்கு வருகிறார்கள்? இவர்கள் பார்வை சரியில்லை. திருட்டு மொழியாகத்தான் விழித்து கொண்டே உள்ளே வருகிறார்கள். ஒரு பொழுதுமே நல்ல விஷயங்கள் இவர்கள் மனதிற்குள் இல்லை என்பதனை நான் புரிந்து கொண்டேன். அப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு உண்மைகளையும் புரிந்து கொள்ளும் இந்த நேரத்தில் இனி நடக்கப் போகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நாம் நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த வராகியானவள் உன்னோடு நான் துணையிருக்கும் இந்த நேரத்தை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ கைவிடக்கூடாது. எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை நீ தொலைத்து விடக்கூடாது. எந்த சூழ்நிலை உனக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளைக்கான நேரத்தை எதிர்கொண்டு நீ நிச்சயமாக நன் மதிப்போடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற எல்லா சூழ்நிலையையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் அத்தனையையும்
என் குழந்தை, நீ எப்படி புரிந்து கொள்கிறாயோ அப்படியே இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமும் நடக்கும். நம் வீட்டிற்கு வந்து செல்கின்றவர்கள் என்ன எண்ணத்தோடு வருகிறார்கள், நமக்கு அவர்கள் என்ன செய்ய முயற்சி செய்கிறார்கள் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? எதையுமே சட்டென்று புரிந்து கொள்ளாமல் நீ செல்லக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் சட்டென்று புரிதல் இல்லாமல் நீ விட்டுவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் முழுமையையும் இனி எப்பொழுதும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காது. இந்த வராகியானவள் எந்த நிலையிலும் உனக்கு கை கொடுத்து தூக்கிவிடும் நிச்சயமான அன்பை உனக்கு எடுத்துச் சொல்வாள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் வருகின்ற நேரங்களில் உனக்கு என்ன கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாக உனக்கு தெளிவுபடுத்தி கொடுப்பேன். காரணமில்லாமல் எதுவும் இங்கு நடப்பது கிடையாது. காரணமில்லாமல் உன் வாழ்க்கையில் எந்த விஷயங்களையும் நான் நடத்தி விடுவதும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாமும் நீ புரிந்து கொண்டால் உனக்கே இன்று இந்த வராகி சொல்லும் விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை காப்பாற்றும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உண்மைகளை எல்லாமும் நீ உணர வேண்டிய காலகட்டம். சுற்றி வரும் தீமைகளையும் தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். யாருடைய நம்பிக்கையையும் வீணாக்காமல் என் பிள்ளை வாழ நினைக்கிற, ஆனால் உன்னுடைய நம்பிக்கைக்கே பாத்திரமில்லாமல் இங்கு சிலர் நடந்து கொள்கிறார்கள். இப்படி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சுற்றி நடக்கும் பொழுதிலெல்லாம் இனி எப்பொழுதும் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகிறாய். உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்கள் அத்தனையிலும் இனி உனக்கென நல்லது நடக்கப் போவதை நீ புரிந்து கொள்ளப் போகிறாய். உனக்கான நேரத்தை எதிர்கொண்டும் உனக்கான காலத்தை உணர்ந்து கொண்டும் உனக்கான நம்பிக்கையில் அடியெடுத்து வைத்து கொண்டும் என் பிள்ளை நீ வாழ நினைக்கிறாய். அத்தனை நேரங்களிலும் உனக்கே என்று இந்த வராகி ஒவ்வொரு விஷயங்களிலும் துணையிருந்து உன்னை நடத்துவேன். துணையிருந்து உனக்கு அத்தனை விஷயங்களிலும் நல்லதொரு மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுப்பேன் என்பதனையும் நீ மறந்து விடாது. எதிர்பார்த்து நாம் யோசிக்கின்ற விஷயங்கள் நம் கைகளில் வந்து சேராமல் போகும் பொழுதே நீ கொஞ்சம் யோசித்திருக்க வேண்டும். எங்கோ ஒரு இடத்தில் தவறு நடக்கிறது என்பதனை அப்பொழுதே நீ சிந்தித்திருக்க வேண்டும். எல்லாமும் எதேச்சையாக நடப்பது தானே. நமக்கு எப்பொழுதுமே நாம் விரும்பிய விஷயங்கள் நம் எண்ணம் போல கிடைப்பதில்லை தானே என்று சொல்லி என் பிள்ளை அதை நீ சர்வசாதாரணமாக விட்டுவிட்டாய். இனிமேலும் இதை இப்படியே நீ தொலைத்து விடாமல் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை புரிந்து கொண்டு உனக்கு நடக்கும் நம்பிக்கையை என்னவென்று உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காதே. எந்த நாளிலும் நான் இருப்பது போல இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியும் மன உறுதியும் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆச்சரியப்பட வைக்கும் பல விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொண்டுதான் இருக்கின்றது. நீ நினைத்து நினைத்து மனம் வருத்தப்பட்டாலும் எந்த ஒரு இடத்திலும் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் சில விஷயங்கள் உன்னை சுற்றி வந்து கொண்டுதான் இருக்கிறது. எவ்வளவுதான் கஷ்டங்களை நாம் கடந்து இந்த வாழ்க்கையை எதிர்கொள்கிறோம் என்பதனை முதலில் புரிந்து கொள். எவ்வளவு சோதனைகளுக்கு இந்த வாழ்க்கை நம்மை ஆட்படுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களோடு இனிமேலும் நீ கூட கொஞ்சம் பிரச்சனைகளையும் சந்தித்து விட்டால் போதும். வாழ்க்கையில் அவ்வளவு பிரச்சனைகளுக்குமான முடிவு கிடைத்துவிடும். பிரச்சனைகளை கிடப்பில் போடுவது அழகல்ல. அந்த பிரச்சனைகளை தொடர்ந்து நாம் என்னவென்று ஒரு கை பார்த்துவிட்ட பிறகுதான் பிரச்சனைகள் முடிந்து அடுத்தது என்னவென்று நமக்கு யோசிக்க தோன்றும். இனி வரும் நாட்களில் எல்லா உண்மைகளும் உனக்கு தெரிய வரும். எப்படி இருந்த ஒரு வாழ்க்கை இப்படி மாறி இருக்கிறது என்றால் இனி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதில் எல்லாமும்
உனக்கான மனத்தெளிவு கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமுமே இனி உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லதொரு புரிதலும் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி என்னவாகும் என்பதனை எல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகு. எந்த காலத்திலும் இனிமேல் எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி ஒட்டுமொத்தமான சூழ்நிலைகளை உனக்கு சரி செய்து கொடுக்கும் அல்லவா? ஒட்டுமொத்தமான மகிழ்ச்சியை உனக்கு என்னவென்று உருவாக்கும் அல்லவா? அதுபோலத்தான் இனியும் இந்த வாழ்க்கை உனக்கு அழகாக மாறப்போகிறது. நீ நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கு வெற்றியும் கிடைக்கும். அப்படியானால் முதலில் உன் வீட்டிலிருந்த ஒரு பொருளை எடுத்துச் சென்றார் அல்லவா? அந்த பொருளை நீ திரும்ப பெற வேண்டும். கேட்டால் கொடுப்பார்களா? நிச்சயமாக கொடுக்க மாட்டார்கள். கொடுப்பதாக இருந்திருந்தால் உன் வீட்டிற்கு வந்து இதை திருட வேண்டும் என்ற அவசியம் என்ன இருக்கிறது? தான் எடுக்கவே இல்லை என்று தான் சொல்வார்கள். அதனால் நடந்தது நடந்து விட்டது. இவர்களிடம் சென்று நீ எடுத்தாயா இல்லையா என்று சொல்லி போராடி கொண்டிருப்பதை விட எந்த பொருளை உன்னிடம் இருந்து எடுத்தார்களோ அதைவிட சிறப்பான ஒன்றை நீ உருவாக்க தயாராகிவிட வேண்டும். அதைவிட சிறப்பான ஒரு விஷயத்தை உன்னுடைய வீட்டிற்குள் நீ கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். என் குழந்தையே, அவர்கள் திருடிச் சென்றது பொன்னையோ பொருளையோ அல்ல, உன்னுடைய எதிர்கால நம்பிக்கையை, உன்னுடைய சந்தோஷத்தை. அதாவது இவர்கள் ஒவ்வொரு வார்த்தைகளையும் பேசுவதும் தேவையில்லாத விஷயங்களை உதிர்ப்பதுமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனும் பொழுது அந்த இடத்தில் உன்னுடைய மனதை அதிகமாக இவர்களின் வார்த்தைகள் நோகடித்திருக்கிறது. சட்டென்று ஒரு நொடியில் உன்னை கலங்க வைத்திருக்கிறார்கள். உனக்குள் இருந்த நேர்மறையான ஒவ்வொரு சிந்தனைகளையும் உன்னிடமிருந்து பறித்து விட்டார்கள். உன்னோடு உனக்கு துணையிருக்கும் இந்த நேரத்தை எதிர்கொள்ளவும், உனக்கே இன்று நான் வருகின்ற இந்த மாற்றத்தை புரிந்து கொள்ளவும், எப்பொழுதும் உன்னை சுற்றி வருவது எல்லாமும் சரியாகவே உன்னை தேடி வரும் என்பதனையும் நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதொரு சூழ்நிலையை நல்ல மாற்றங்களோடு என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டாய் என்றால் இனி அடுத்தடுத்து நடக்கும் இந்த விஷயங்களினால் உனக்குள் பல உண்மைகள் நிச்சயமாக பிறக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எது நடந்தாலும் நீ எப்பொழுதும் உன் மனதில் இருக்கும் தைரியத்தை மட்டும் இழக்கக்கூடாது. நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, ஒருவரிடத்தில் எப்பொழுதுமே அந்த விஷயங்களை சொல்லக்கூடாது என்று உன் மனது சொல்கிறது என்றால் அந்த விஷயத்தை நிச்சயமாக அவர்களிடம் நீ சொல்லிவிடவே கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் இருக்கும் பல பிரச்சனைகளுக்கு இதுதான் காரணம். யார் வந்து என்ன செய்தார்கள், யார் வந்து எதை நடத்தினார்கள் என்பதனை எல்லாமும் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீயும் வாழ்க்கையில் யாரை எல்லாமும் சரியான தருணத்தில் நிறுத்த வேண்டுமோ அவர்களை நிறுத்த வேண்டும். என் குழந்தையே, அதிசயம் என்னவென்று நீ உணர வேண்டும் என்றால் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நான் உன்னிப்பாகவும் கவனத்தோடும் இருக்கிறேன். மிகுந்த மன மகிழ்ச்சியோடு நான் இருக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுதுதான் அந்த நேரத்தில் இது போன்ற விஷயம் நடந்து கொண்டிருந்தது என்பதனை நான் அறிவேன். இருந்து கொண்டிருந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய மாற்றத்தை பெற்றிருக்கிறது என்பதனை நான் அறிவேன். என் குழந்தையை, உன் வீட்டிற்குள் அடிக்கடி வருவதும் எதிர்மறையான வார்த்தைகளை பேசுவதுமாகத்தான் இவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். இப்படி இவர்கள் இருப்பதனால் நாளை நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியாக என்னவென்று தெரியப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எல்லா நிலையிலும் உன்னை சூழ்ந்து நிற்கும் ஒவ்வொரு எதிர்மறையான விஷயங்களையும் நீ சரியான நேரத்தில் கழற்றி விட்டு நேர்மறையான எண்ணங்களை கொண்டு வந்து விட வேண்டும். போனது போகட்டுமே,
இதனால் அவர்கள் பிழைத்தார்கள் என்றால் பரவாயில்லை. இது அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறது என்பதை சொன்னால் நிச்சயமாக உனக்கு பயமில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எப்பொழுதும் நான் தான் உடன் இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொள். எப்பொழுதும் உன்னோடு உடன் இருப்பது எல்லா விஷயங்களையும் கடந்து நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சரிசமமான விஷயங்களை மற்றவர்களுக்கு நீ எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை நாளும் நீ யோசிக்காத ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு வெற்றி என்பது கிடைத்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது நடக்கக்கூடிய விஷயங்கள் அதிகமாக போட்டியும் பொறாமைகளுமாக இருக்கிறது. ஆனால் நீ நிச்சயமாக இதிலிருந்து மீண்டு வருவாய். இதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுப்பாய். எதிர்மறையான எண்ணங்களும் எதிர்மறையான சிந்தனைகளும் கொண்ட மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கும் பொழுது இவர்களை எல்லாமும் தூள் தூளாக மாற்றிவிட்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். பழக்க வழக்கங்களும் சாதாரணமான விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்திருந்தாலும் சரி, இவை எல்லாவற்றிலும் கிடைக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் சற்று உன்னிப்பாக கவனித்து பார்க்க வேண்டும். எந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வது என்பதனை ஒவ்வொருவரினுடைய மனநிலையையும் பொறுத்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை விஷயங்களையும் நான் சரியாக எடுத்து சொல்ல வருகின்ற இந்த நேரம் அத்தனை விஷயங்களும் உனக்குள் நல் மாற்றத்தை தரும். உனக்குள் நல்ல திருப்பத்தை கொண்டு வரும். ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நடத்தும். உன் வீட்டில் இருக்கும் நேர்மறையான சக்திகளை திருட முயற்சி செய்தவர்கள் நிச்சயமாக எதையுமே செய்யாமல் தலைகுனிந்து நிற்பார்கள். இப்படியாக இதுவரையிலும் நடந்தது எல்லாமும் ஒருபுறம் இருக்க, இனி நடக்க விடாமல் செய்ய நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதனை நீ கவனிக்க வேண்டும். இவர்கள் உன் இல்லத்திலிருந்து எடுத்துச் சென்ற அந்த சந்தோஷத்தை, உன் இல்லத்திலிருந்து எடுத்துச் சென்ற நேர்மறையான விஷயங்களை நீ மீண்டும் கொண்டு வந்து விட வேண்டும். மீண்டும் உன் வாழ்க்கையாக நிச்சயமாக மாற்றிவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. மேலும் மேலும் பல நல்ல விஷயங்களை நீ உணர வேண்டிய காலகட்டம். அத்தனை நிலையிலும் உனக்கான வெற்றியும் உறுதிப்படுத்தப்படுகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். சரியான எண்ணங்களுக்குள் உன்னை நான் தலை நிமிரச் செய்வேன். அம்மா சொல்வது போல உன் வீட்டிற்கு வருகின்றவர்களினுடைய மனநிலையை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை. எல்லோரிடத்திலும் ஒரு அளவு தாண்டி பழகாதே. அளவு மீறும் பொழுது, எல்லை மீறும் பொழுது அவர்கள் உனக்கு எதையும் செய்ய துணிந்து விடுவார்கள். இதனால் என்ன நடக்கும்? ஒரு நாள் 2 நாள் திட்டுவார்கள். அதன் பிறகு ஒன்றும் தெரியாதது போல பேசுவார்கள். இப்படி இருக்கும் பொழுது இவர்கள் எந்த ஒரு தவறையும் செய்வதற்கு பயப்படுவதில்லை. எந்த ஒரு தவறையும் செய்வதற்கு யோசிப்பதில்லை. எல்லாவற்றிலும் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு புரிதல்களையும் சரியாக செய்து கொடுக்க வேண்டும். எப்பொழுதுமே இழந்த ஒன்றை மீட்டெடுக்க நாம் எடுக்கும் முயற்சியில் நிச்சயமாக நாம் முழுமை பெற வேண்டும் என்பதனை மறக்காது. எதிலும் நாம் விரும்பும் நம்முடைய எண்ணங்கள் எல்லாமும் சரியாகவே நடக்கட்டும். சுற்றி இருக்கும் இந்த காலங்களை முழுக்க முழுக்க உனக்கு நல்வழிப்படுத்தட்டும் என்பதனை நீ புரிந்து கொள். நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு ஒவ்வொரு வெற்றியையும் நீ உணரப்போகிறாய் என்பதனை மறந்து விடாதே. ஒவ்வொரு தேவைகளையும் நீ புரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே. நல்லது நடக்க என்றும் என்றென்றும் நான் துணை வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். எப்பொழுதும் உனக்காக உன் அம்மா நின்று பேசுவாள் என்பதனை மறந்து விடாது. உன் வீட்டிற்கு வருகின்றவர்களுக்கு குடிக்க நீரை கொடுத்து வரவேற்பறையோடு வைத்து பேசிவிட்டு அனுப்பிவிடு. நீ கொடுக்கின்ற இடம்தான் அவர்களை இதுபோன்று ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய தூண்டி விடுகிறது என்பதனை நீ புரிந்து கொள். எல்லா விஷயங்களும் உனக்கு நன்மைக்குத்தான் என்பதனை நீ ஏற்றுக்கொண்டால் அது போதும். நான் சொன்னது போல இனிமேலும் இந்த பிரச்சனைகளிலிருந்து நீ மீண்டு வரவில்லை என்றால்
யார் நினைத்தாலும் உன்னை காப்பாற்றிவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.